கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை இந்த நாளிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் விசேஷித்த நாளாக இந்த நாட்களில் இருப்பது 3ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் பெரிய வெள்ளியாக, அதாவது குட் ஃப்ரைடேயாக இந்த நாட்களில் இருப்பதற்காக இந்த நாள் நம் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததை இன்றைய உலகமெங்கிலும் இந்த நாட்களிலே நினைவு கூறும்படியாக இந்த நாட்களிலே செய்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்பு கொடுத்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் கொரிந்து சபைக்கு எழுதுகிற வேளையிலே இப்படியாக சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வார்த்தைகள் இந்த நாட்களிலே ஒருபோதும் இந்த நாட்களிலே அங்கே மாற்றப்பட முடியாது. அந்த வார்த்தைகள், எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்படியே இந்த நாட்களில் நிறைவேறினது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அவர் அங்கே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு இந்த நாட்களிலே மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்து தான் பவுலடிகள் இந்த நாட்களை கொரிந்து சபைக்கு எழுதுகிற வேளையிலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததன் நோக்கம் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாகும், ஜனங்களுக்காக இந்த நாட்களே மறுபடியும் அவர் மரிக்கும்படியாகும். அங்கே ஏதோன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அந்த தேவனுடைய மகிமையை மறுபடியும் பெற்றுக் கொடுக்கும்படியாகவும் தான் இந்த நாட்களில் அவர் சிலுவை மரணத்தை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இங்கே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பெரிய வெள்ளியின் நாட்களிலே நாங்கள் அவருடைய மரணத்தை இந்த நாட்களிலே நினைவு கூறும்படியாக, இப்படியாக இந்த நாட்களிலே தேவன் நம்மை நினைவு கூறும்படியாக செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியும் இந்த நாட்களிலே அப்படியாக எழுதி வைத்திருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நம்முடைய துக்கங்களையும் அவர் சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலே தான் அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமாகிறோம் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களில் வேத வாத்தியத்திலே இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய தழும்புகள் இந்த நாட்களிலே அங்கே நம்மை சுகமாக்குவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லி அந்த வார்த்தையை இந்த நாட்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக அவர் இந்த நாட்களில் 39 தரம் அங்கே இந்த சவுக்கடிகளை இந்த நாட்களை வேண்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய முதுகு உழுத நிலத்தை போல் இந்த நாட்களிலே மாறினது மட்டுமல்ல, இரத்தம் இந்த நாட்களில் சரத்திலே இரத்தம் எல்லாம் இந்த நாட்களில் ஒரு துளியும் இல்லாதபடி எல்லாம் சிந்தி இந்த பூமியிலே பாவங்களுக்காக இந்த நாட்களை தீர்த்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதை இந்த நாட்களை நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை நினைவு கூறுவானா இருந்தால் இந்த பூமியில் இந்த நாட்களில் பிரச்சனைகள் அதாவது உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இந்த நாட்களில் இல்லாதபடி இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே தேவனிடத்திலே தங்களை ஒப்பு கொடுத்து நடக்கக்கூடியவர்களாக இந்த நாட்களில் இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை மனுஷர் இன்றைக்கு தயாராக இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிலர்கள் தான் இந்த நாட்களில் அப்படியாக தயாராகி அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நினைவு கூறுவோமா இருந்தால் நாங்கள் தீமை செய்கிறதை விட்டு நன்மை செய்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே பாருங்கள், அவர் எந்த மதத்தையும் குறித்து இந்த நாட்களிலே சொல்லவில்லை. அதுவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களிலே புத்த மதத்தை இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே எல்லாருக்காகவும் இந்த நாட்களில் எல்லா மனுஷருக்காகவும் இந்த நாட்களிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை இந்த நாட்களிலே அதாவது ஒரு அர்ப்பணமாக கொடுத்தார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற பிள்ளைகள் ஒரு விசை இந்த நாட்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏன் எங்களுக்காக இந்த நாட்களில் ஒரு தெய்வம் அடிக்கப்பட வேண்டும்? எதற்காக அந்த தெய்வம் இந்த நாட்களில் அடிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த இரத்தத்தை எல்லா மனுஷருக்காகவும் சிந்த வேண்டுமென்று நீங்கள் சிந்திப்பீர்களானால் நீங்கள் அங்கே அறியக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.